தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்ற மாநில செயலாளர் சகோதரர் ஆஜாக்கனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் டாக்டர் ஹாஜாக்கனி அவர்கள் நம் மத்தியில சிறப்புரை நிகழ்த்துவார்கள். அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றியமாக தொடக்கம் செய்கின்றேன். நம்முடைய தாய் திருநாடாம் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு நாள் விழாவை முன்னிட்டு முத்துப்பேட்டையிலே தேசிய கொடியை ஏற்றி வைத்து தேசிய கொடியை ஏற்றுவதோடு மட்டும் இல்லாமல் தேசத்தை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியை உளப்பூர்வமாக எடுக்கின்ற இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் அன்பு சொந்தங்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி இருக்கின்ற அருமை தம்பி மக்கள் உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அணியினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் தீன் முகமது அவர்களே, தொகுத்து வழங்குகின்ற அன்பு தம்பி அலீம் அவர்களே, சிறப்பாக ஒருங்கிணைக்கின்ற சகோதரர் மன்சூர் உள்ளிட்ட நகர நிர்வாகிகளே, மூத்த உறுப்பினர் நைனாமுதப்பா உள்ளிட்ட சகோதரர்களே, தேசிய கொடி மூவண்ண கொடி என்று அறியப்படுகின்ற இந்த தேசிய கொடி இந்த குடியரசு நாளிலே முத்துப்பேட்டையிலே ஏற்றப்பட்டு பறக்கின்றது. இந்தியா முழுவதும் இந்த கொடி ஏற்றப்படுகின்றது. செங்கோட்டையில் பறக்கின்றது, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே பறக்கின்றது, முத்துப்பேட்டையிலே பறக்கின்றது. கோட்டை முதல் பேட்டை வரை இந்த கொடி தேசிய கொடி பறக்கின்றது. அதில் 3 வண்ணம் இருக்கின்றது. அதுபோல ஏற்றுகின்ற இந்த கூட்டத்திலே நெய்னா முகமது அப்பாவை போல மூத்த தலைமுறையினர் இருக்கிறார்கள். எங்களை போன்ற நிகழ்காலத்தில் களமாடி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். இதோ நாளைய தலைவர்களாகிய சிறுவர்களும் முன்னால் இருக்கிறார்கள். இந்த இடம் அதை உணர்த்துகின்றது. 3 தலைமுறையினர் இணைந்து இந்த தேசிய கொடியை ஏற்றிருக்கின்றோம். இது தெருக்கு தெரு கொண்டாடப்படும் திருவிழாவாக மாற்றியதிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பங்கு இருக்கின்றது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் முத்துப்பேட்டை வழியாக வரும் பொழுது பல இடங்களிலும் பல நிறுவனங்கள் தேசிய கொடி ஏற்றுவதை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருதி ஆங்காங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வருகைக்கு முன்னாலே பெரும்பாலும் இது பள்ளி கல்லூரிகளுக்கான கல்வி நிலையங்களுக்கான விழாவாக இருக்கும், அரசு ஊழியர்களுக்கான அரசு நிறுவனங்களுக்கான விழாவாக மட்டும்தான் இருந்தது. அரசு நிறுவனங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் மட்டுமே இருந்த விழாவை பொதுமக்களின் விழாவாக மாற்றியதிலே, பொதுமக்களை அதில் பங்கேற்க செய்ததிலே, தெருவுக்கு தெருவு தேசிய கொடி ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வை கொண்டு வந்ததிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பங்கு இருக்கின்றது. இன்றைக்கு நாம் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம். என்ன உறுதிமொழி? இந்த நாட்டிலே குருதி மொழியால் இரத்தத்தால் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக, ஒற்றுமைக்கு ஊறு செய்பவர்களுக்கு எதிராக, சமூக நல்லிணக்கத்திற்கு பங்கம் விளைவோருக்கு எதிராக நாம் எல்லாம் இணைந்து நிற்க வேண்டும். இந்திய நாட்டின் விடுதலைக்காக தியாகம் செய்தவருடைய தியாகங்களை நினைந்து நிற்க வேண்டும். நாம் இணைந்து நிற்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற இந்த சிறுவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் நாளைய தலைமுறையாக வரும் பொழுது அமைதியான நாட்டிலே அவர்கள் வாழ வேண்டும், அன்பை பரப்ப வேண்டும், அனைவரையும் அரவணைக்க வேண்டும். இந்த சூழல் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியிலே இந்த உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டு இனிப்பை வழங்குகின்றோம். இனிப்பான செய்தியையும் வழங்க வேண்டும். அதுதான் இந்திய மக்களுடைய ஒற்றுமை. மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ எந்த வகையிலும் மக்களுக்கிடையே பிளவு வந்து விடக்கூடாது, பேதம் வந்து விடக்கூடாது, மோதல் வந்து விடக்கூடாது. இந்த கொடியை பாருங்கள். இந்த கொடியை வடிவமைத்தவர் யார் தெரியுமா? இந்தியா முழுவதும் இந்த தேசிய கொடி ஏற்றுகிறார்கள். இப்படி ஒரு தேசிய கொடி இந்திய நாட்டிற்கு வேண்டும் என்று அண்ணல் காந்தியடிகள் ஆசைப்பட்ட பொழுது
பல பேரும் வடிவமைத்தார்கள். ஆனால் காந்தியடிகள் ஏற்றுக்கொண்டது இந்த தேசிய கொடியை தான். இதில் என்ன இருக்கின்றது? மேலே காவி, நடுவிலே வெள்ளை, கீழே பச்சை. இந்து, கிறிஸ்தவ, முஸ்லிம் சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை இது சொல்கின்றது. நடுவிலே இருக்கின்ற அசோக சக்கரம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நிறம், குறியீடு தான் நீலம். ஆக இது நால்வர்ண கொடி. நால்வர்ண தத்துவத்தை கொண்டு வந்தவர்களுடைய ஆதிக்கம் எடுபடக்கூடாது என்பதனாலே இந்த நால்வர்ண கொடி வந்திருக்கின்றது. இந்த கொடியிலே சமத்துவம் இருக்கின்றது. இதில் ஒன்று குறைந்தாலும் ஒரு தேசிய கொடி இல்லை. இதில் பச்சையை நீக்கிவிட வேண்டும் என்று சிலர் ஆசைப்படுகிறார்கள். இதில் வெள்ளையை இரத்தத்தால் பூசிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இந்த சக்கரத்தை கழற்றிவிட வேண்டும் என்று சிலர் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் தேசிய கொடி தேசிய கொடியாக இருக்க வேண்டும், தேசம் தேசமாக இருக்க வேண்டும், மக்கள் நேசமாக வாழ வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு நாளில் மட்டும் தேசப்பற்றை கொண்டாடவில்லை. தேசப்பற்று என்பது தேசிய கொடியை ஏற்றிவிட்டு இனிப்பு வழங்குவது மட்டுமில்லை. தேசப்பற்று என்பது இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவையானது கிடைப்பதற்கு போராடுவது. இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்கள் திடீரென ஏதாவது ஒரு விபத்திலே சிக்கிவிட்டால் ஓடோடி சென்று உதவி செய்வது, குருதி கொடுப்பது, மருத்துவ உதவிகளை செய்வது, சிறு பிள்ளைகளுக்கு கல்வி உதவிகளை செய்வது, இது எல்லாமே தேசப்பற்றின் அடையாளம் தான். அதை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. இந்திய நாட்டிலே, ஏன் ஆசியாவிலேயே 200க்கும் மேற்பட்ட அவசர உதவி ஊர்திகளை கொண்டு மக்களுக்கு உதவியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் இன்றைக்கு தேசிய கொடி ஏற்றி எங்கேனும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த கொண்டாட்டம் என்பது கொடியேற்றக்கூடிய கொண்டாட்டமாக மட்டுமில்லை, இந்த நாட்டில் வாழக்கூடிய குடிகளை, மக்களை உயர்த்தக்கூடியதில் இருக்கின்றது நம்முடைய கொண்டாட்டம். கொடியோரை வீழ்த்துவதில் இருக்கின்றது இந்த கொண்டாட்டம். அதை நாம் சிறப்பாக செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹுடைய அருளால் இந்த நாடு வெற்றி பெற, வெளிச்சம் பெற, வளம் பெற, நலம் பெற, உயர்வு பெற, உண்மை பெற நாம் எல்லோரும் ஓரணியில் நின்று பாடுபடுவோம் என்ற செய்தியை தேசிய கொடியை ஏற்றி வைத்த குடியரசு நாள் விழாவின் செய்தியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை சார்பிலே தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மிக நன்றி மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கு.